அதிமுகவினுடைய கரூர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் தற்போது சபாநாயகரை சந்திச்சு தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறார். இந்த ராஜினாமாவின் பின்னணி என்ன, அவர் என்னென்ன காரணங்களை நோக்கி அவருடைய அரசியல் எதிர்காலத்தை அவர் தீர்மானிச்சுட்டு இருக்கிறார் இப்படிங்கிறது தொடர்பான பல்வேறு பின்னணி தகவல்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதிமுகவினுடைய மொத்தமாக ஒரு 4 எம்எல்ஏக்கள் ஒரே செட்டாக முதல்ல ஒரு 3 பேரும் அப்புறம் ஒருத்தரும்னு சொல்லி ஒரு 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணி தாவேக்கால சேர்ந்தாங்க. யார் யார் அப்படின்னா ஜெயக்குமார், மரகதம் குமரவேல், இசக்கி சுப்பையா, சத்யபாமா அப்படின்னு இவங்க 4 பேருக்கு ஒட்டுமொத்தமாக போய் சேர்ந்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாச்சு தமிழக அரசியல் வட்டாரத்தில். காரணம் என்னன்னா, ஒரு செட்டாக ஒரு எம்எல்ஏக்கள் தற்போது தான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கிற நிலையில போய் சேர்ந்ததுங்கிறது ரொம்ப முக்கியமான வகையில் பேசுபொருளாச்சு. குதிரை பேரம் அப்படிங்கிற அந்த இம்பார்ட்டண்டான வேர்டு தமிழக அரசியலில் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டதற்கு காரணமாக அவர்களுடைய கட்சி தாவல் அப்படிங்கிறது இருந்தது. அதற்கு தொடர்ந்து அடுத்தபடியாக சி விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா பண்ணாரு அதிமுகவினுடைய எம்எல்ஏ பதவியை. இது மூலமாக இப்ப அடுத்து அவர் தாவேக்கா போறாரா இப்படிங்கிற நிறைய பேச்சுக்கள் இருக்கு. அப்போ அதிமுக தன்னுடைய எம்எல்ஏக்களை படிப்படியாக இழந்து வருகிறது. தற்போது எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா பண்ணினதன் மூலமாக அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களினுடைய எண்ணிக்கை 41 இப்போ குறைஞ்சிருக்கு. சரி, இதுல தற்போது எம்ஆர் விஜயபாஸ்கர் இந்த முடிவை எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த ராஜினாமா பண்ணியவர்கள் எல்லாருமே ஒரு மெயினான ஒரு ரீசன் இருக்கிறது அப்படிங்கிறது, அதிமுக திமுக கூட திமுக ஆதரவில் ஆட்சி அமைப்பதற்கான பேச்சில் அந்த முயற்சியில் ஈடுபட்டதனுடைய விளைவாக தான் சிவி சண்முகம் உட்பட ஒரு பெரிய டீம் தனியாக கொஞ்சம் பிரிஞ்சதாக இருக்கட்டும், தற்போதைய அந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணதாக இருக்கட்டும், இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் பண்ணியிருக்கிறதாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிரதான காரணமாக அந்த திமுகவோடு ஒன்று சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்தார் அப்படிங்கிறது. ஆனால் இதை அவர் தரப்பில் மறுக்கிறாங்க. பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இதுதான் மெயின் ரீசன் அப்படின்னு இப்போ வெளியில் கிடைக்கிற தகவல்கள் மூலமாகவும் கொஞ்சம் நம்பத்தகுந்த தகவல்கள் மூலமாகவும் அண்ட் இவர்களே கூட சிவி சண்முகமே கூட அதை ஓப்பனாக பேசினதன் மூலமாகவும் அது உறுதிப்படுத்தப்படுது தான். ஸோ அதுதான் மெயின் ரீசனாக இருக்கு. அப்படின்ற பொழுது தற்போது எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணதுக்கு பின்னாடி அவரிடமிருந்து பறிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் பதவிங்கிறது அவருக்கு திரும்ப கொடுக்கப்படலை அப்படிங்கிறது. ஏன்னா அவர் சிவி சண்முகம் தரப்புல இருந்தார். சிவி சண்முகம் தரப்புல இருந்தவர்களினுடைய பதவிகள் எல்லாம் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரித்தார். அதற்கப்புறம் தற்போது சில பதவிகள் எல்லாம் திரும்ப அவங்களெல்லாம் அரவணைக்கிற வகையில் கூப்பிட்டு அப்புறம் அவங்களுக்கான சில பதவிகள்லாம் ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்களை நீக்கினதுக்கு அப்புறமா அடுத்த மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேரை நியமிச்சிட்டார். அதனால திரும்பவும் இவங்களே மாவட்ட செயலாளராக கொண்டு வந்தால் அந்த புதிதாக நியமிக்கப்பட்டவர்கள் பொறுப்பொடி தூக்குவாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு வேறு சில பொறுப்புகள்லாம் கொடுக்கறதன் வகையில் இவருக்கு கொள்கை பரப்பு இணை செயலாளர் பதவி தற்போது அலாட் பண்ணப்பட்ட பதவிகளில் அவருக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டது. இதில் அவருக்கு உடன்பாடு இல்லை. அவர் கரூர் மாவட்டத்தினுடைய அந்த மாவட்ட செயலாளர் பதவியை எதிர்பார்த்திருந்தாரு, அது வரல அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது தான் இந்த அவருடைய ராஜினாமாவிற்கு பின்னணியாக சொல்லப்படுகிற முக்கிய தகவல். அண்ட் இதில் கொஞ்ச நாள் முன்னாடி ராஜினாமா செய்த சி விஜயபாஸ்கராக இருக்கட்டும், தற்போது ராஜினாமா பண்ணியிருக்கிற எம்ஆர் விஜயபாஸ்கராக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே இவங்களினுடைய அந்த கரூர் மாவட்ட மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட ஆதரவாளர்களோடு சேர்ந்து கொஞ்சம் பல்காக ஒரு பெரிய டீமாக போயிட்டு தாவேக்காவில் வர்ற வியாழக்கிழமை அன்னைக்கு, அதாவது ஒரு ஜூலை 2ஆம் தேதி அன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்களை சந்தித்து தாவேக்காவில் ஐக்கியமாக போகிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வருது. பட் இது நடக்கும்போது உறுதிப்படுத்தப்படும். ஆனால் தற்போதைய தகவல் அதை தெரிவிக்குது. ஸோ இவங்க 2 பேரும் அடுத்து தாவேக்காவில் தான் சேர போகிறாங்க. ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி சி விஜயபாஸ்கர் அவருடைய ஆதரவாளர்களோட மீட்டிங்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாரு. அப்போ கூட வீடியோ காலில் அவர் இருக்கும்போது அதெல்லாம் காட்டிக்கிட்டு அங்கே இருக்க ஆதரவாளர்கள்லாம் தாவேக்காவில் சேரணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னதாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி முடிவுகள் அவருடைய ஆதரவாளர்கள் தரப்புலேயே தாவேக்காவில் சேரணும்னு சொன்னதுனால ஸோ இது தாவேக்காவை நோக்கி தான் அவங்க 2 பேரும் போக போகிறாங்க அப்படிங்கிறது தற்போது தகவலாக இருக்குது. இப்போது ஃபைனலி இப்போ இந்த இடத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னா, தாவேக்கா வந்ததுக்கப்புறம் தாவேக்கா அப்படி தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியலில் உருவான பிறகு ஒரு முழுநேர அரசியலை விஜய் அவர்கள் ஆரம்பித்த பிறகு அவங்களுடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சு அவர் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம், 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியை, ஒன்று
டிஎம்கே, இன்னொன்று டிவிகே அப்படின்னு. இது மூலமாக அதிமுகவை டைல்யூட் பண்ணி அதிமுகவினுடைய இருப்பை தமிழ்நாட்டில் காலி பண்ணுறதுக்கான வேலை தான் நடந்துகிட்டு வந்திருக்கு இப்போ வரைக்கும். இது ஆரம்பத்திலேயே பேசப்பட்ட ஒரு விஷயம் தான். தாவேக்கா வந்ததுனால திமுகவுக்கு தான் பெரிய பிரச்சனை அப்படின்னு ஆரம்பத்தில் பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த இடத்துல சைலண்ட்டாக வந்து இங்கே அதிமுகவை தான் காலி பண்ணியிருக்கிறாங்க. தற்போது வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற எம்எல்ஏக்கள் தாவல் வரைக்கும் இப்போ பார்க்கும் பொழுது இனிமேல் அடுத்தடுத்தும் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இங்கே அதிமுகவினுடைய இருப்பை தாவேக்கா நிரப்ப போகுது அப்படிங்கிறது தான் தமிழக வெற்றி கழகம் அதிமுக 2.0வாக தற்போது மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே பல மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்களோட பார்வையாக இருக்குது. ஸோ நிலைமை இப்படி போயிட்டு இருக்கு. இதில் இன்னும் அடுத்தடுத்ததாக யார் வந்து மாற போகிறாங்க, தாவேக்காவுக்கு தாவ போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த இடத்துல அதிமுகவினுடைய இருப்பு அப்படிங்கிறது அவசியமான ஒன்று தான். ஏன்னா ஒரு பிரதான எதிர்கட்சியாகவும் தமிழ்நாட்டை அதிக முறை ஆண்ட ஆளுங்கட்சியாகவும் இருந்திருக்கிறது அதிமுக. அப்படிப்பட்ட ஒரு கட்சி தற்போது இல்லாமல் போகுது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு கெட்ட விஷயம்தான் அப்படிங்கிறது இங்கே பல மூத்த அரசியல் தலைவர்கள் சொல்கிற ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதில் அதீத கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. ஆனால் அது என்னவோ தெரியல. அந்த ஆக்சுவலி அதிமுகவினுடைய உதயம் அப்படிங்கிறதே திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல தான் உதயமாச்சு. ஆனால் இங்கே எந்த ஒரு இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வரும்போது திமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கலான்னு வரும்பொழுது அதிமுகவினுடைய தேவை, அதிமுகவினுடைய அந்த அடிப்படை உருவாக்கத்திற்கான அந்த காரணன்றதே இங்கே அழிஞ்சு போகுது. திமுக எதிர்ப்புன்றதே காணாமல் போகுது. அப்படி இருக்கும்போது தான் இப்படிப்பட்ட முடிவுகள் அதிமுகவில் இருப்பவர்களால் எடுக்கப்படுது. ஏன்னா அதிமுகவில் இருக்கிறவங்களாம் பக்கா திமுக எதிர்ப்பாளர்கள். அப்போ நீ திமுக கூடயே போய் சேர போறீங்க அப்படின்னா அப்போ அதை எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதனால இதில் இன்னும் ஃபர்தராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இருதுருவ அரசியல் அப்படின்ற இந்த இடத்துல அதிமுகவை விழுங்கிட்டு தாவேக்கா வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை எப்படி எடப்பாடி பழனிசாமி தடுக்க போகிறார், இன்னும் இதில் அடுத்தடுத்து யார் யார் கட்சி தாவ போகிறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் உருவாகி இருக்கு. இதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மறுபடியும் அது தொடர்பான தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.